கொடுத்துருந்தாங்கன்னா நீங்க என்ன செய்யணும்னா எங்க இருந்து எங்க வரையும் அந்த லைன் வந்து கவர் ஆகுதுன்னு பார்க்கணும். 3 லைன், சிங்கிள் லைன், 2 லைன் அந்த மாதிரி கவர் ஆயிருக்கான்னு பார்க்கணும். இங்க புக்கை பொறுத்த வரையும் 2 லைன் இருக்கு. 2 லைனை கவர் பண்ணி ஆல் கேப்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா எல்லா லெட்டருமே கேபிட்டல் லெட்டர்ல அடிக்கணும்னு அர்த்தம். 2 லைனையுமே கேபிட்டல் லெட்டர்ல அடிக்கணும்னு அர்த்தம். அந்த மீனிங் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம பாக்குறோமே. இந்த ஸ்மால்ல கொடுத்துருக்காங்க, நாம கேப்ஸ்ல அடிக்கணும். கேப்ஸ்ல அடிக்கிறது எப்படி அப்படின்னா நம்ம வந்து கேப்ஸ் சிஸ்டம் நிறைய பேர் ஏபிசி தாண்டி போனவங்களுக்கு தெரியும். ஷிஃப்ட்டை வந்து இப்படி ஆன் பண்ணி விட்டுட்டு நீங்க அடிக்கிற மாதிரி இருக்கும். ஷிஃப்ட் மட்டும் அடிச்சு நம்ம அடிச்சிருப்போம், ஸ்பீட் அடிக்கிறவங்களுக்கு தெரியும். சிங்கிள் லெட்டர் மட்டும் வேணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம், ஷிஃப்ட்டை வந்து பிடிச்சிட்டு அடிச்சுட்டு அப்புறமா விடணும் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். ஆனா இதுல பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும், ஷிஃப்ட்னு ஒரு லாக்கே இருக்கும், மேல இருக்க ஆரோவை அப்படி லாக் பண்ணி விட்டுட்டு நம்ம என்ன அடிச்சாலுமே அது கேப்ஸ்ல தான் விடுவோம். அடிச்சு முடிச்சுட்டு நம்ம கேப்ஸ் எது வரையும் போதும்னு நினைக்கிறோமோ அதுக்கப்புறம் இந்த கீழே இருக்கு இல்லையா அந்த பட்டனை ஆஃப் பண்ணி விட்டீங்கன்னா திருப்பி ஸ்மால் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் தான் இது கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் லைன் எப்பவுமே உங்களுக்கு தெரியும், பேராவுக்கு ஃபர்ஸ்ட் லைன் எப்படி தான் டைப் பண்ணுவோம், 5 ஸ்பேஸ் விட்டு உள்ள தள்ளி ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்ஸோட நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அதுதான் அங்கே கொடுத்துருக்காங்க. செகண்ட் லைன்ல ஒன்று கொடுத்துருக்காங்க, டிஆர்எஸ் டாட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர். சரியா, அந்த டிரான்ஸ்லேட் எங்கெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னா லெட்டர் அப்படின்ற வேர்டை கவர் பண்ணியிருக்காங்க, இங்க அலாட்மெண்ட் அப்படின்ற வேர்டை கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா அந்த வேர்டு இங்க போகணும், இதுக்குள்ள இருக்க வேர்டு இங்க வரணும், இங்க இருக்க வேர்டு அங்க போகணும். ஸோ அந்த மாதிரி மாத்தி கொடுக்கணும். இடையில இருக்க ஆஃப் அப்படின்றது இருந்த இடத்துல தான் இருக்கும். லெட்டர் மட்டும் அங்க போகணும், அலாட்மெண்ட் மட்டும் இங்க வரணும். அதுக்கு தான் இதை கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அதுக்கு அடுத்த லைன் என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்லாஷ் கொடுத்துருக்காங்களா. நம்ம ஃபர்ஸ்ட் பேப்பருக்கு ஸ்லாஷை வந்து ஸ்லாஷ்ன்னு தான் நம்ம டைப் பண்ணி போயிருப்போம். ஃபர்ஸ்ட் பேப்பர்னா ஸ்பீடு நம்ம பேரா அடிச்சிருப்போம். இது எல்லா இடங்கள்லையுமே ஸ்லாஷ் வந்துச்சுன்னா ஸ்லாஷ்ன்னு தான் நம்ம அடிச்சிருப்போம். ஆனால் செகண்ட் பேப்பரை பொறுத்த வரையும் ஸ்லாஷ் எந்த இடத்துல வந்தாலும் இந்த இடத்த நம்ம என்ன கொடுப்போம், தேர்ன்னு நம்ம மைண்ட் பண்ணி நம்ம எடுக்கணும். ஸ்லாஷ் தான் இருக்கிறதுக்காக நம்ம கோடை போய் தேடி அதுக்கப்புறம் அடிக்கக்கூடாது. எப்படி தான் டைப் பண்ணணும், இதெல்லாம் வந்து ஷார்ட்டா கொடுத்துருப்பாங்க. செகண்ட் பேப்பரை பொறுத்தவரை நாம தான் ஞாபகம் பண்ணி இதெல்லாம் அடிக்கடி வரக்கூடிய ஒரு ஸ்ட்ரோக்கு. சரிங்களா, இந்த சிம்பிளை ஞாபகம் வச்சுக்கணும். ஆர் பேர் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த ஆர் அப்படின்றத அடிச்சுட்டு அதுக்கு அந்த லைனுக்கு நேரையே இந்த வேர்டு இருக்கக்கூடிய இடத்துல மாத்து வேர்டு, இந்த வேர்டு வேணா அதுக்கு பதிலா எனக்கு மாத்து வேர்டு போடணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எந்த ஒரு சேஞ்சஸ் கொடுத்துருந்தாலும் அந்த சேஞ்சஸ்க்குரிய லைனுக்கு நேரையே ஒரு லெஃப்ட் சைட் கொடுத்துருப்பாங்க இல்ல ரைட் சைட்ல கொடுத்துருப்பாங்க. அந்த லைனுக்கு நேரையே நீங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சிடும் அது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றது. ஒரே லைன்லயே இங்க 2 விஷயம் மாத்த சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் இங்க ஸ்லாஷ் அப்படின்றதுனால நம்ம டர்ன் சொல்லிட்டோம், அதுக்கு அப்ரிவேஷன். கீழே பாத்தீங்கன்னா ஆர்ன்றதை எடுத்துட்டு சிம்பிள் இப்படி கொடுத்துருக்காங்களா, இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா, அதே சிம்பிள் இந்த இடத்துல இப்படி கொடுத்து என்ன பண்ணுவாங்க, இந்த சிம்பிள் எங்க இருக்கோ அந்த இடத்துல கொண்டு போய் இந்த வேர்டை நீங்க டைப் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். அப்ப ஆரை வந்து எடுத்துட்டு இந்த வேர் அப்படின்றத டைப் பண்ணணும்னு அர்த்தம். புரியுதாது? இதுக்கு அடுத்த லைன், அதுக்கு அடுத்த லைன் பாருங்க. இந்த ஏபிள் 2 அப்படின்றதுக்கு இடையில பெரிய கோடு இருக்கா, ஏபிள் 2 அப்படின்றதுக்கு இடையில பெரிய கோடு கொடுத்துருப்பாங்க. ஆனா நம்ம நினைப்போம் அது வந்து ஸ்லாஷ், நம்ம வந்து தேர்ன் டைப் பண்ணணும், இல்ல நம்ம ஸ்லாஷாவே டைப் பண்ணணும் அப்படின்லாம் நினைப்போம். அப்படிலாம் கிடையாது. இந்த இடத்த பொறுத்தவரை இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா 2 வேர்டையும் பிரிச்சு அடிக்கணும்னு அர்த்தம், ஸ்பேஸ் விடணும்னு அர்த்தம். அந்த இதுக்கு பேரு. சரிங்களா, நாமளா பார்த்தாலே தெரிஞ்சிடும். சப்போஸ் உங்களுக்கு தெரியல அப்படின்னா இந்த சைடுல இன்டென்ட் சிம்பிள் கொடுத்துருக்காங்களா, இந்த சிம்பிள்லாம் வந்து சில நேரங்கள்ல கொடுப்பாங்க, சில நேரங்கள்ல கொடுக்க மாட்டாங்க. இருந்தாலும் நமக்கு இந்த இடத்துல ஒரு கோடு வந்து இந்த சிம்பிள் ஸ்டார்டிங்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்க வந்து எந்த பக்கத்துல கோடு இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு ஒரு ஸ்பேஸ் மட்டும் விட்டு ஏபிளையும் 2வையும் பிரிச்சடிக்கணும். புரியுதுங்களா? இந்த சிம்பிள் கொடுக்காம மட்டும் இந்த கோடு மட்டும் போட்டிருந்தா கூட நமக்கு புரிஞ்சுக்கிறது தெரியணும். இந்த டிரான்ஸ்ஃபர் டிஆர்எஸ் அப்படின்றத கொடுக்கல அப்படின்னாலும் பரவாயில்ல, இந்த சிம்பிளை பார்த்தாலே இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. இந்த சிம்பிளை பார்த்தாலே மாத்த சொல்லியிருக்காங்க அப்படின்ற விஷயம் நமக்கு தெரியணும். அதே மாதிரி ஆர் அப்படின்றத இங்க கொடுத்துட்டு இங்க கொடுத்துருந்தாங்கன்னா வேர்டை வந்து மாத்தி அடிக்கணும் அப்படின்றத நமக்கு ஞாபகத்துக்கு வரணும். அதுக்கு அடுத்த லைன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, W டாட். இனி போக போக சிங்கிள் லெட்டர், டபுள் லெட்டர், 4 லெட்டர், 5 லெட்டர் வரையுமே பக்கத்துல டாட் வச்சிருந்தாங்கன்னா அதை வந்து முற்றுப்புள்ளின்னு அடிச்சிடக்கூடாது. செகண்ட் பேப்பரை பொறுத்த வரையும் அதுக்குரிய ஃபுல் ஃபார்ம் இருக்கும். நமக்கு பெரிய வேர்டு இப்போ அக்கௌண்ட்ஸ் அப்படின்னா A/C டாட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நம்ம அந்த இடத்துல அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்கணும். இந்த இடத்துல எஸ் சேர்த்திருந்தாங்க அப்படின்னா நம்ம அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ப்ரீஃப் பண்ணணும். அது மாதிரிதான் இங்க W டாட் அப்படின்னா வித்துன்னு அர்த்தம். சரியா, த அப்படின்றதுக்கு ஸ்லாஷ்னு அர்த்தம். சின்ன சின்ன வேர்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. F டாட் அப்படின்னா ஃபார்னு அர்த்தம். சரியா, TH டாட் அப்படின்னா தட் அப்படின்னு அர்த்தம்.
சின்ன சின்ன வேர்ட்ல நம்ம போக இதில் பார்ப்போம். அதெல்லாம் வந்து அடிக்கடி வரக்கூடிய வேர்ட்ஸ், அதெல்லாம் நீங்கள் ஞாபகம் பண்ணிக்கோங்க சரிங்களா. அதுக்கப்புறம் அதே லைன்லயே லெஸர் அப்படின்றத அடிச்சுட்டு கீழே ஹைஃபன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. அடிச்சுட்டு கீழே ஹைஃபன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஸ்டெட்டுன்னு அர்த்தம். மொத்தமாவே எனக்கு வேண்டாம் அப்படின்னா என்ன பண்ணிருப்பாங்க, மேல BUCY அப்படின்றத அழிச்சிருக்காங்க பாருங்க. அதுக்கு மேல இல்ல இண்டென்ட் சிம்பிள் நம்ம பார்த்தோம். அந்த லைன்ல லாஸ்ட் வேர்டு பாத்தீங்கன்னா அடிச்சுட்டு மட்டும் விட்டுருக்காங்களா, அடிச்சதுக்கு பக்கத்துல ஒரு சிம்பிள் இருக்கு பாருங்க, டெலீட் சிம்பிள் கொடுத்துருக்காங்களா ரைட் சைட்ல. இந்த சிம்பிளுக்கு பேரு டெலீட் சிம்பிள். எங்கெல்லாம் இந்த சிம்பிள் கொடுத்துருக்காங்களோ அங்க வந்து கண்டிப்பா ஒரு வேர்டை ஸ்கிப் பண்ணிருப்பாங்க, வேண்டான்னு சொல்லியிருப்பாங்க. அது எந்த வேர்டுனா அவங்களே என்ன பண்ணிருப்பாங்க, அடிச்சிருப்பாங்க. ஓகே, அடிச்சிருந்தாங்கன்னா அந்த வேர்டை வந்து நம்ம டைப் பண்ண கூடாது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, சரிப்பா. அதுக்கப்புறம் கீழே இருக்க லைன்ல ஸ்டெட்னு ஒண்ணு கொடுத்துருக்காங்க. ஸ்டெட்னா என்னப்பா, தெரியாம தெரியாம அழிச்சிட்டேன். இப்போ வந்து அழிச்சிட்டா என்ன சொல்லிட்டேன், இந்த வேர்டை வந்து நீங்க டைப் பண்ண கூடாதுப்பா, இது வந்து டெலிட் சிம்பிள்பான்னு சொல்லிட்டேன். சப்போஸ் சிம்பிள் கொடுத்துருந்தாங்கன்னா பரவாயில்ல, சிம்பிள் கொடுக்கல அப்படின்னா நம்ம இந்த பார்த்தாலே தெரிஞ்சிடணும். அடிச்சிருக்காங்க அப்படின்னா அது நம்ம அடிக்க கூடாதுன்னு அர்த்தம். ஓகே, நான் மறந்துட்டு என்ன பண்ணிடுவேன், எழுதி தான் கொடுப்பாங்க. உங்களுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே எழுத்துக்கள், டைப் பண்ணி எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. கொஸ்டின் அப்படி வராது. பின்னாடி எக்ஸசைஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா எழுதி தான் வச்சிருக்காங்க. ஸோ எழுதி வைக்கும் போது நம்ம கை தவறி என்ன பண்ணிருப்போம், ஒரு முக்கியமான வேர்டை அடிச்சிருப்போம். இப்படி அடிச்சிருப்போம். ஐயோ எப்ப இது முக்கியமான வேர்டு, இதை போய் நம்ம அடிச்சிட்டோமே, அது பிள்ளைங்களுக்கு அடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டோமே அப்படின்றதுக்காக மாத்தி யோசிக்கணுன்றதுக்காக சில வேர்ட் சிம்பிள் கொடுத்தது தான் இந்த ஸ்டெட்னு ஒரு சிம்பிள். கீழே ஹைஃபன் கொடுத்து ஐயோ தெரியாம நான் அடிச்சுட்டேன், நீங்க என்ன பண்ணிடக்கூடாது, அடிக்காம போயிடாதீங்க, அந்த வேர்டை அடிச்சுட்டு போங்க அப்படின்னு அர்த்தம். புரியுதா? நார்மலா அடிச்சிருந்தாங்கன்னா என்ன அர்த்தம், அந்த வேர்டை நம்ம அடிக்க கூடாதுன்னு அர்த்தம், அது டெலிட். ஓகேவா? ஆனா கீழே ஒரு ஹைஃபன் கொடுத்துருக்காங்க, ஸ்டெட் அதுக்கு பேரு. கீழே கொடுத்துருக்காங்களா, லெஃப்ட் சைட்ல கொடுத்துருப்பாங்க, ஸ்டெட்னு கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் ஸ்டெட் கொடுக்கல, ஏன் நான் கொடுக்கலன்னு சொல்றேன்னா கொஸ்டின் பேப்பர்ல கொடுக்க மாட்டாங்க சில நேரங்கள்ல. அப்ப சிம்பிளை வச்சுதான் நம்ம கண்டுபிடிக்கணும், என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம அந்த சிம்பிளை வச்சுதான் நம்ம கண்டுபிடிச்சுக்கணும். அதுக்காக நான் சொல்றேன். இப்போ என்ன பண்ணலாம், இப்படி கொடுத்தா என்ன பண்ணுவோம், இஃப்ன்றதை டெலிட் பண்ணுவோமா, அடிக்காம போயிடுவோமா, இல்லை அடிச்சுட்டு போமா, அடிச்சுட்டு போகணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மேலே சும்மா இருந்தா அடிக்க கூடாது, கீழே ஹைஃபன் போட்டிருந்தாங்கன்னா அதை அடிக்கணும். நம்பர்ஸ்க்கு நிறைய கொடுத்துருப்பாங்க, நீங்க அடிக்க தான் அது நிறைய ப்ராக்டிஸ் ஆகும். இதுவரையும் உங்களுக்கு புரியுதா? ஃபர்ஸ்ட் பேரா முடிச்சிட்டோம், செகண்ட் பேரா வரும். செகண்ட் பேரா எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம், 5 ஸ்பேஸ் விட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். 5 ஸ்பேஸ் விட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். எத்தனை லைன் ஸ்பேஸ் விடுவோம்? ஸ்பீட் அடிக்கிறவங்க இதுவரை என்ன பண்ணிருப்பீங்க, டிக் 2ல வச்சு அடிக்கிறதுனால அடுத்த டிக்லயே 5 ஸ்பேஸ் விடணும்பா அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா டிக் 2ல வச்சு டைப் பண்றோம். செகண்ட் பேப்பரை பொறுத்தவரையும் டிக் 1ல வச்சு தான் டைப் பண்ணுவோம். அது ஸ்டேட்மெண்டா இருக்கலாம், லெட்டரா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் நம்ம எதுல தான் வச்சு அடிப்போம், டிக் 1ல வச்சு தான் டைப் பண்ணுவோம். அப்ப என்ன பண்ணுவோம், லெட்டர் அடிக்கும் போது ஒரு பேரா முடிஞ்சிருச்சுன்னா அடுத்த பேரா போகும்போது ஒரு டிக்கை விட்டுட்டு 2வது டிக்ல 5 ஸ்பேஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். சரியா? ஸ்பீடுக்கு டிக் 2ல இருக்கிறதுனால நம்ம நல்லா ஞாபகம் பண்ணிக்கோங்க. நீங்க தான் சொன்னீங்கன்றதுக்காக ஸ்பீட்ல போய் அதை ஃபாலோ பண்ணிடாதீங்க, அதுல மார்க் போயிடும். டிக் 2ல வச்சு ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸ்பீடுக்கு, ஃபர்ஸ்ட் பேப்பருக்கு. அதனால நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்த டிக்லயே 5 ஸ்பேஸ் விட்டு ஸ்டார்ட் பண்றோம். எதுக்கு? ஃபர்ஸ்ட் பேப்பருக்கு. செகண்ட் பேப்பருக்கு லெட்டர்லாம் வரும்போது பேராவா டைப் பண்ணுவீங்க. அப்படி டைப் பண்ணும்போது ஒரு பேரா முடிஞ்சு 2வது பேரா வரும்போது ஒரு டிக்கு விட்டு 2வது டிக்ல தான் 5 ஸ்பேஸ் விடணும். ஏன் அப்படின்னா டிக் 1ல வச்சு நம்ம டைப் பண்ணுவோம் செகண்ட் பேப்பரை. சரியா? ஸ்டேட்மெண்டா இருந்தாலும் லெட்டரா இருந்தாலும் டிக் 1ல வச்சு தான் டைப் பண்ணுவோம். அதை ஞாபகம் பண்ணிக்கோங்க. சரியா? இப்போ 5 ஸ்பேஸ் விட்டு ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்ஸோட ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அந்த லைன்ல ஸ்லாஷ் வருது, அபவுட்க்கு அப்புறம் ஒரு ஸ்லாஷ் கொடுத்து டைம்னு கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்லாஷ்க்கு என்ன அர்த்தம், ன்னு அர்த்தம். ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரிச்சிருக்காங்க. ஒரு வேர்டை ஸ்பீட்லயோ லெட்டர்லயோ நீங்க டைப் பண்ணி பிரிக்கணும் அப்படின்னா எப்படி பிரிக்கணும் அவங்களே சொல்லியிருக்காங்க. ஹைஃபன் எங்க போடணும், ஒரு வேர்டு அடிச்சிட்டு இருக்கும் போதே நமக்கு இடம் பத்தலன்னா என்ன பண்ணுவோம், ஸ்பீட் அடிச்சிருந்தாங்க. நான் செகண்ட் பேப்பர் எடுக்கும்போது அதை சொல்லக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். என்ன நான் சொல்லிடுறேன், ஞாபகம் வரும்போது சொன்னாதான் உண்டு. இங்க வந்து 4ன்னு அடிக்கிறாங்க, 6 வரையும் அடிச்சிடாங்கப்பா. ஹைஃபனை போட்டுட்டு டீயை மட்டும் கொண்டு வர்றாங்க. இது கரெக்டா? நமக்குன்னு ஒரு இதை பிரிக்கிறோம், எழுதிக்கிட்டு இருக்கும்போது பிரிக்கிறோம். நம்ம என்ன பண்ணுவோம், பக்கத்துலயே கூட அந்த டீயை போட மாட்டோமா? ஒண்ணு மேல இல்லைன்னா ஹைஃபன் போடுற இடத்துல அந்த டீயை போட முடியுமா, முடியாதா? எப்படி அடிக்கிறாங்கன்னு பாருங்க. ஸ்பீட் அடிச்சு காமிச்சவங்க ரொம்ப கஷ்டம். ஸோ அப்பெல்லாம் பிரிக்க கூடாது. ஒரு லெட்டர் 2 லெட்டருக்காக இப்ப எஸ்வி பினிஷ்டுன்னு வருது. பினிஷ்டுன்றதுல எஸ் ஹச் வரையும் நான் போட்டுறேன். ஈடி மட்டும் பத்தல. ஈடிக்காக நான் என்ன பண்றேன், ஹைஃபனை போட்டு ஈடின்னு போடுறேன். போடலாமா? அப்படி போடக்கூடாது. ஸ்பீட் அடிக்கும் போது நான் சொல்றேன் இதை. நான் ஸ்பீட் அடிக்கும் போது சரி,
இப்போ நீங்க லெட்டர் அடிக்க போறீங்க, பேரா அடிப்பீங்க, அதுலயும் சரி இப்படி பிரிக்க கூடாது. பொருள் தராத ஒரு வேர்டை பிரிக்கவே கூடாது. ஏன் அப்படின்னா இந்த ஹைஃபன் போட்ட இடத்துல நான் இ அடிச்சிடலாம், டி கண்டிப்பா அடிச்சே ஆகணும்னு நான் என்ன சொல்லியிருக்கேன், எக்ஸ்ட்ரா கீ போட்டுக்கோங்க. ஒரு லெட்டர்ல இருந்து 4 லெட்டர் வரையும் எனக்கு கண்டிப்பா அடிச்சே ஆகணும், எனக்கு ரைட் சைட்ல மார்ஜின் பேப்பர் இருக்கு அப்படின்ற பட்சத்துல நீங்க என்ன செய்யணும், அந்த எக்ஸ்ட்ரா மார்ஜின் ரிலீசரை ஓபன் பண்ணி விட்டீங்கன்னா நமக்கு வார்டு வரிசையா அடிச்சு போயிட்டே இருக்கும். ஆனா நமக்கு தேவை பேப்பர் வந்து கொள்ளாது. அதனால அதை ஆன் பண்ணும்போது ஞாபகமா அதை ஆஃப் பண்ணிடணும். அப்படி இல்லைன்னா என்ன வேர்டு அடிக்கிறோமோ, அப்ப டி இ அடிச்சுட்டு டி அடிக்கிறேன் அப்படின்னா மறந்துடாம அடுத்த லைன் பெண்ட் பண்ணணும். ஏன் அப்படின்னா நம்ம அடிக்க அடிக்க அது கேரேஜ் போயிட்டே இருக்கும் இந்த கீயை யூஸ் பண்ணா மட்டும். அதனால அதிகமா யாருக்கும் நம்ம சொல்ல மாட்டோம். நமக்கு லாஸ்டா லாக் ஆகுது. இப்போ எக்ஸாம்பிள் இவ்வளவுதான், பெருசம் கேட்டுருச்சு, இதுக்கு மேல போகவே இல்லை, ஆனா எனக்கு 2 லெட்டர் நான் அடிக்கணும். 2 லெட்டர் வந்து கீழே நம்ம அடக்கி கொண்டு வர முடியாது. அப்படி சுச்சுவேஷன்ல எக்ஸ்ட்ரா கீ போட்டீங்கன்னா இந்த மாதிரி அடிச்சு 110 120 வரையும் 130 வரையும் மார்ஜின் இருந்துச்சுன்னா அது மாதிரி போயிட்டே இருக்கும். ஆனா பேப்பர் இவ்வளவு வரையும் இருக்குமா? நாம ஸ்பீட்ல அடுத்தவங்களோட முந்தணும்ன்றதுக்காக நமக்கு மைண்ட் எல்லாம் எங்க இருக்குன்னா கொஷின்ல இருக்கும். இது போறத நம்ம கவனிக்க மாட்டோம். அப்போ அவ்வளவு தூரம் அடிச்சது லெட்டர் எல்லாமே வேஸ்ட். அதுக்கப்புறம் என்ன செய்யணும், அடிச்சது அப்புறம் எந்த இடத்துல விட்டோன்றதை தேடணும், திருப்பி அடிக்கணும். இதெல்லாம் வந்து யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம். 2 லெட்டர் மட்டும் நமக்கு பத்தலை அப்படின்னா நீங்க எக்ஸ்ட்ரா கீ போட்டதுமே நீங்க 2 லெட்டர் அடிச்சு முடிச்சுட்டு அடுத்த லைன் பெண்ட் பண்ணிடணும். அதுதான் உங்களுக்கு கரெக்டானது. சரிங்களா? ஸ்பீட் அடிக்கும் போது இந்த மாதிரி ஹைஃபன் போட சொன்னேன்ற ஒரு ரீசனுக்காக சிங்கிள் லெட்டர் 2 லெட்டர் 3 வரிசையா ஹைஃபனா தான் இருக்கு. இந்த பக்கம் பார்த்தா பொருள் தராம இருக்கு. அப்ப அதுக்கெல்லாம் இங்கேயும் மிஸ்டேக் போடுவாங்க, இங்கேயும் மிஸ்டேக் போடுவாங்க. இது தேவையா நமக்கு? அதனால கொஞ்சம் யோசிச்சு பார்த்து டைப் பண்ணுங்க. அது லெட்டரா இருந்தாலும் ஸ்பீடா இருந்தாலும். சரியா? நான் ஞாபகம் வரும்போது சொன்னாதான், அதுக்காக தான் நான் சொன்னேன். நீங்க ஜூனியர்ன்றதுனால உங்களுக்கு தெரியல சில விஷயங்கள். அடுத்தடுத்த பேட்ச்னா அவங்களுக்கு தெரியும், அடுத்தடுத்த கிரேட்னா ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி கொடுத்து தான் அனுப்பிச்சிருப்போம். உங்களை மாதிரி இருந்து தான் அவங்க வந்திருக்காங்க. அவங்களுக்கு தெரியும் சில லெட்டர்லாம் வந்து இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணணும், இப்படி தான் முடிக்கணும்னு அவங்களுக்கு தெரியும். அதனால அவங்களுக்குலாம் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் நான் கொடுக்கல. புரியுதுங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் லைன் முடிச்சிட்டோமா? ஃபர்ஸ்ட் லைன்ல ஸ்லாஷ் இருக்கு, தேன் கொடுத்துட்டோம். அவங்களே வந்து இந்த கன்சியூம் அப்படின்றத ஒரு 5 லெட்டருக்கு மேல இருக்கிறதுனால ஹைஃபன் அங்க போட்டுட்டு என்ன பண்ணிருக்காங்க, இங்க SUMED கீழே பிரிச்சிருக்காங்க. தெரியுது அவங்களுக்கு? செகண்ட் லைன்ல அந்த மாதிரி பிரிக்கிறதா இருந்தா பிரிக்கலாம். எஃப் டாட் அப்படின்னா அதுக்கு அப்ரிவேஷன் இருக்கு. நம்ம ஃபுல் ஸ்டாப் எஃப்க்கு அப்புறம் ஃபுல் ஸ்டாப் வச்சு முடிச்சிடக்கூடாது. அது வந்து ஒரு அப்ரிவேஷன் பண்ணக்கூடிய ஒரு வேர்டு. அப்ப ஃபார், ஓகேவா? அதுக்கப்புறம் ஸ்பீடு. ஸ்பீடு என்ன பண்ணிருக்காங்க, 3வது லைன்ல பாருங்க, யூசிங் கொடுத்துருக்காங்களா பக்கத்துல, அதுக்கு பேரு அப்பர் கேஸ். அப்பர் கேஸ் மீனிங் எஸ் வந்து கேப்ஸ்ல அடி, அண்டர்லைன் பண்ணிருக்காங்க. ஒரு வேர்டை அக்யூரசி அப்படின்னா அக்யூரசி ஸ்பீடுன்னு கூட வச்சுக்கோங்களேன். ஸ்பீடு இது ஃபுல்லாத்தையுமே கேபிட்டல் லெட்டர்ல அடிக்கணும். ஒரு வேர்டு அப்படின்னா பல வேர்டு, ஒரு லைனு அல்லது பல லைனு. இந்த லைன்லாம் வந்து எனக்கு கேப்ஸ்ல வேணும்னா அவங்க எப்படி கொடுப்பாங்க, ஒன்று அண்டர்லைன் பண்ணி கொடுப்பாங்க, இல்ல ஸ்லாஷ் கொடுத்து ஆல் கேப்ஸ் அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் நம்ம அதான் பார்த்தோம். அண்டர்லைன் பண்ணியும் கொடுப்பாங்க அல்லது கோடு போட்டும் கொடுப்பாங்க. சரியா? வேர்டா இருந்தா அண்டர்லைன் பண்ணி தான் கொடுப்பாங்க. லைன்ஸ் வைஸா 2 லைன் 3 லைனா இருந்துச்சுன்னா கோடு போட்டு தான் கொடுப்பாங்க. கொடுத்துட்டு ஆல் கேப்ஸ் கொடுப்பாங்க. இது புரியுதா? ஆனா சிங்கிள் லெட்டரை வந்து கேப்ஸ்ல அடிக்கிறதுக்கு என்ன கொடுப்பாங்க, யூசி. யூசினா அப்பர் கேஸ். இந்த ஒரு லெட்டரை மட்டும் எனக்கு கேப்ஸ்ல அடி அப்படின்னு சொல்லி அர்த்தம். புரியுதா? அதுக்கு அடுத்து 12 அப்படின்றத அடிச்சுட்டு என்ன கொடுத்துருக்காங்க, ரைட் சைட்ல இன் ஃபிகர் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? ஃபிகர்னா என்ன அர்த்தம், நம்பர்னு அர்த்தம். 12 டெக்ஸ்ட் வைஸா கொடுத்துருக்காங்க, லெட்டர் வைஸா கொடுத்துருக்காங்க. அதை அடிச்சுட்டு நீங்க நம்பரா கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாம வந்து நம்பரா டைப் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரே லைன்லயே 2 டிரான்சாக்ஷன் 2 சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் ஃபர்ஸ்ட் சேஞ்சஸ் லெஃப்ட் சைட்ல கொடுத்துருவாங்க. என்ன பண்ணணும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் இருக்கிற லைன்ல ஃபர்ஸ்ட் என்ன சேஞ்சஸ் இருக்கோ அது வந்து லெஃப்ட் சைட்ல கொடுத்துருவாங்க. அதே லைன்லயே 2வது சேஞ்சஸ் ரைட் சைட்ல கொடுப்பாங்க. சரிங்களா? அதனால எதை சொல்லியிருக்காங்கன்றது குழப்பிடக்கூடாது. அதுக்கப்புறம் எந்தெந்த ஸ்ட்ரோக்கு அப்புறம்லாம் நம்ம டபுள் ஸ்பேஸ் விடுவோம், புள்ளி, ஸ்டாப், டேய் கமாவுக்கு அப்புறம் செகண்ட் 2 ஸ்பேஸ், ஆச்சரியக்குறி, கேள்விக்குறி, क्वेश्चन மார்க், ஆச்சரியக்குறி. இத வந்து மாறாது. ஃபர்ஸ்ட் பேப்பரா இருந்தாலும் செகண்ட் பேப்பரா இருந்தாலும் இதுக்கு அடுத்து விடுற ஸ்பேஸ் கண்டிப்பா 2 ஸ்பேஸ் விட்டு தான் ஆகணும். சரி, ஓகே. ஸ்பேஸே விடக்கூடாது சில ஸ்ட்ரோக் இருக்கு, அதெல்லாம் சிலது சொல்லியிருக்கோமா? இங்கெல்லாம் ஸ்பேஸே வராதுப்பா, ஹைஃபன் வராது. ஹைஃபன் இப்போ சப்பு ஏதாவது ஒன்று, சப்பு ரெஃபன் வருதுன்னு ஏதோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், வேர்டு டக்கு ஞாபகம் வரல. 2 வேர்டுக்கு இடையில ஹைஃபன் கொடுத்துருக்காங்க. நம்ம ஸ்பேஸ் விடலாமா? விடக்கூடாது. இதெல்லாம் வந்து ஸ்பேஸே விடக்கூடாத ஸ்ட்ரோக். ஓப்பன் ப்ராக்கெட், க்ளோஸ் ப்ராக்கெட், அதுக்கப்புறம் கொட்டேஷன், சிங்கிள் கொட்டேஷன், டபுள் கொட்டேஷன், இதெல்லாம் வந்து நம்ம ஸ்பேஸே விடாமல் லெட்டரோட மிங்கிளாகி அடிக்கக்கூடிய ஒரு வேர்டு. இப்போ ஸ்பீட் அப்படின்னா
சிங்கிள் கொட்டேஷன் போடுறேன்னா சிங்கிள் கொட்டேஷன் போட்ட உடனே எஸ் அடிச்சிடணும். டி அடித்த உடனே கொட்டேஷனை க்ளோஸ் பண்ணிடணும். ஸோ ஸ்பேஸே வரக்கூடாது, தனியாக கொண்டு போய் போட்டுறக்கூடாது. அப்போ இதெல்லாம் வந்து என்ன ஆகுது, ஸ்பேஸே வராது. சரியா? அதுக்கப்புறம் சிங்கிள் ஸ்பேஸ் எதெல்லாம் விடலாம், கமா, அட்டு, அண்டு, கமா இதெல்லாம் வருது அப்படின்னா சிங்கிள் ஸ்பேஸ் விட்டு அடிக்கலாம். ஆனால் அதே சமயம் செகண்ட் பேப்பரில் வந்துச்சு அப்படின்னா அட்டு சிம்பிள் வந்துச்சுன்னா ஏடி அட்டு அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபுல் ஃபார்ம் பண்ணணும். அண்டு சிம்பிள் வந்துச்சுன்னா ஏஎன்டி அண்டு அப்படின்னு கொடுக்குற மாதிரி இருக்கும். கமா எப்போ போல கமா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு சிங்கிள் ஸ்பேஸ் விட்டு அடிக்கிறத அடிக்கலாம். புரியுதா? ஸ்லாஷ் கொடுத்துருக்காங்க, இன்னுக்கு அப்புறம் ஒரு ஸ்லாஷ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அப்ளிகேஷன் என்ன, அதுக்கப்புறம் ஃபியூ வீக்ஸ்க்கு அப்புறம் சிங்கிள் கொட்டேஷன் கொடுத்துருக்காங்க. தெரியுதுங்களா உங்களுக்கு? இந்த இடத்துல ஒரு விஷயம் நான் சொல்ல வரேன். வீக்ஸ் வந்துட்டு இயர்ஸ்க்கு கொடுப்பாங்க. நீங்கள் அது ஸ்டேட்மெண்ட் போட போறீங்கன்னா இயர்ஸ்க்கு வந்து இப்போ 98 இப்படி போட்டுருந்தாங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இப்படி ஃபுல் ஃபார்ம் பண்ணணும்னு அர்த்தம். எப்படி பண்ணணும், இப்படி ஃபுல்லாக அடிக்கணும்னு அர்த்தம். இது வந்து தேவையற்ற ஒரு ஸ்ட்ரோக்னு நினச்சிடக்கூடாது. நீ போக போக கொடுப்பாங்க. இப்போ 2024 எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா இப்படி கொடுத்துட்டு போயிடுவாங்க. நாம் என்ன பண்ணணும், 2024 அப்படின்னு கொடுக்குறோம். வித்தவுட் அப்படின்றது எப்படி கொடுப்பாங்க, அவுட். நாம் என்ன செஞ்சிடக்கூடாது, இது டபிள்யூ தானே அப்படின்னு சொல்லி நினச்சிடக்கூடாது. இது வந்து வித்தவுட் அப்படின்னு சொல்லி அப்ளிகேஷன் பண்ணணும். ரெண்டு ஒரு வேர்டு தான், ஒரே வேர்டு தான். வித்த ஒன்றும் அவுட்டை தனியாகவும் பிரிச்சிடக்கூடாது. ஓகே. ஸோ சில வேர்ட்ஸ்க்கெலாம் வந்து நான் நீங்கள் போக போக டைப் பண்ணும்போது உங்களுக்கு ஞாபகம் வரும். அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்த லைனில் பார்த்தீங்கன்னா நம்பர் 10 அப்படியே அடிச்சுட்டு இன் வேர்ட்ஸ் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அப்புறம் 10 அடிச்சுட்டு என்ன கொடுப்போம் நம்ம, வேர்ட்ஸ்னா 10 டெக்ஸ்டாக நம்ம டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே. அதுக்கு அடுத்த பேராவோட என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. இதுக்கு அடுத்து வர்றது பேராவா அப்படின்னா பேரா கிடையாது. என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு சிம்பிள் போட்டிருக்காங்களா, வளைவா இந்த சிம்பிள் கொடுத்துருக்காங்களா, இந்த சிம்பிள் கொடுத்துருந்தாங்கன்னா இதுக்கு பேர் என்னன்னா ரன் ஆன் அப்படின்னு அர்த்தம். இந்த ரன் ஆன் அப்படின்றது இங்கே லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுக்கலன்ற பட்சத்தில் நமக்கு அந்த சிம்பிளை பார்த்தாலே தெரியணும் இதை வந்து கண்டினியூவாக டைப் பண்ணணும். அது வந்து தனி பேரா கிடையாது, கண்டினியூவாக டைப் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். அர்த்தம் அப்படின்னா ஃபுல் ஸ்டாப்புக்கு அப்புறம் அவங்க ஃபுல் ஸ்டாப் வச்சு ஒரு பேரா முடிச்சிட்டாங்க. ஆனால் அடுத்த பேராவை என்ன பண்ணணும், 2 ஸ்பேஸ் விட்டு அடுத்த பேராவை இங்கேயே ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ரன்னிங்காக கொண்டு வரணும் அப்படின்னு அர்த்தம். இது வந்து அடுத்த பேரா கிடையாது, ஒரே பேரா தான். தெரியாமல் நாங்கள் என்ன பண்ணிட்டோம், பிரிச்சுட்டோம். நீங்கள் சேர்த்தே அடிங்க, ரெண்டுமே ஒரு பேரா தான் அப்படின்னு சொல்றதுக்கு தான் இந்த ரன் ஆன். இது புரியுதா? அதே லைனில் பாருங்க, டபுள் கொட்டேஷன் சிங்கிள் கொட்டேஷன்லாம் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் ஸ்பேஸ் வராதுன்னு சொல்லியிருந்தேன். அதை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் டிஆர்எஸ் கொடுத்துருக்காங்க, அதுவும் ஒரு டிரான்ஸ்லேட். இந்த டிரான்ஸ்லேட் பார்த்தீங்கன்னா இப்படியும் கொடுக்கலாம். ஒவ்வொரு வேர்டையும் அண்டர்லைன் பண்ணி 3, 1, 2 இந்த மாதிரி நான் வந்து அரேஞ்ச் கரெக்டாக போட்டிருக்கேன். இப்படி வராது, இங்கே 4, இங்கே 3, இங்கே 2, இங்கே 1 அப்படின்னு வருதுன்னா அந்த நம்பர் வைஸாக எடுத்து நம்ம டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். கடவுடனெலாம் ஸ்பீட் அடிக்க முடியாது. இதுவும் ஒரு டிரான்ஸ்லேட். சரிங்களா? அதுக்கப்புறம் க்ளோஸ் கொட்டேஷன் வந்து க்ளோஸ் பண்ணும்போது ஸ்பேஸ் விடாமல் க்ளோஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஃபுல் ஸ்டாப் வச்சுருந்தாங்கன்னா ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு அதுக்கப்புறம் டபுள் ஸ்பேஸ் விட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அடுத்த லைனில் என்ன கொடுத்துருக்காங்க, சி அப்படின்றத அண்டர்லைன் பண்ணி எல்சின்னு கொடுத்துருக்காங்க. எஸ்ஸை நம்ம அண்டர்லைன் பண்ணி என்ன பண்ணியிருந்தோம், யூசின்னு கொடுத்துருந்தோம் அப்பர் கேஸ். எல்சி அப்படின்னா லோயர் கேஸ். அவங்க கேப்ஸில் கொடுத்துருப்பாங்க, அந்த லெட்டரை மட்டும் நம்ம ஸ்மாலில் அடிக்கணும் அப்படின்னு அர்த்தம். எல்சினா லோயர் கேஸ், யூசினா அப்பர் கேஸ். எனவே டிரான்ஸ்லேட் பண்ண சொல்லியிருக்காங்க. தெரியுதா? மேலே இருக்க லைன் கீழே வரணும், கீழே இருக்க லைன் மேலே போகணும். ஸோ இதுவும் ஒரு டிரான்ஸ்லேட். ஓகே. இந்த டிரான்ஸ்லேட்டுக்குள்ள பெட்டர்ஸ் அப்படின்னு இருக்கு. அந்த பியை எடுத்துட்டு எல்ல டைப் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? இது ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் என்ன இருக்கு, ஷுட். பக்கத்துல எஸ்ஹெச்டி டாட் அப்படின்னு இருக்கா, இதுக்கு பேர் ஷுட்னு அர்த்தம். செகண்ட் லைன்ல பாத்தீங்கன்னா எஸ்ஹெச்டி டாட் அப்படின்னா ஷுட், SHOULD அப்படின்னு சொல்லி நம்ம அப்ரிவேட் பண்ணணும். அதுக்கப்புறம் என் டாட் பி டாட்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுக்கு பேர் நெக்ஸ்ட் பேரா அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் பேராகிராஃப் அப்படி. நெக்ஸ்ட் பேரா எதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும், இல்லை த வேர்ட்ஸ்ல இருந்தே டைப் பண்ணணுமா அப்படின்னா அப்படியெல்லாம் இல்லை. அந்த லைன்ல பாத்தீங்கன்னா டபுள் கோடு போட்டிருக்காங்களா, டபுள் லைன். அந்த டபுள் லைனுக்கு அடுத்து வர வேர்டு எல்லாமே நம்ம எப்படி கொண்டு வந்துடணும், அடுத்த பேராவா கொண்டு வந்துடணும். அடுத்த பேராவா கொண்டு வரதுக்கு என்ன ரூலு, 2 டிக்கு விடணும், 5 ஸ்பேஸ் விடணும். ஸ்பேஸ் விட்டு ஆரம்பிக்கிறது கேப்ஸ்ல இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வர்றதுக்கு இப்படி,
சேர்த்து அடிக்கிறதுக்கு இப்படி ரன் ஆன். ஓகே, கொஸ்டின் மார்க்கு அப்புறம் எத்தனை ஸ்பேஸ் விடுவோம்? டபுள் ஸ்பேஸ் விடுவோம். அதுக்கு அடுத்த லைன் ஓ டாட் அப்படின்னா ஆஃப்னு அர்த்தம். சரிங்களா? யுவர் செல்ஃப்னு கொடுத்துருக்காங்க. யுவர் செல்ஃபை எப்படி கொடுத்துருக்காங்க? யுவர் செல்ஃப் அப்படின்றது கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட்டவே தலைகீழா கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ரெண்டையும் சேர்த்து அடிக்கணும்னு அர்த்தம். ரெண்டையும் பிரிச்சு அடிக்கிறதுக்கு ஒரு சிம்பல் பார்த்தோம். அது என்ன சிம்பல்? இண்டென்ட் சிம்பல். ரெண்டு வேர்டுக்கு இடையிலையும் இந்த மாதிரி கோடு பெருசா கொடுத்துருப்பாங்க. அதை வந்து ரெண்டு ஸ்பேஸ் விட்டு டைப் பண்ணணும்னு அர்த்தம். இது என்ன பண்ணியிருக்காங்க? சேர்த்து அடிக்கணும். ஓப்பன் ப்ராக்கெட்டவே என்ன, ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் அப்படியே தலைகீழா கவுத்தி போட்டிருந்தாங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? இந்த இடத்துல ஸ்பேஸ் வராது, ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி டைப் பண்ணுங்க அப்படின்னு அர்த்தம். இப்படிதான் சேர்த்து அடிச்சிடலாமா? அடுத்து ஒரு டிரான்ஸ்லேட் என்னன்னா பாஸ் அப்படிங்கிறது அங்க போகணும், கைடு அப்படிங்கிறது இங்க வரணும். ஹைஃபன் எத்தனை ஹைஃபன் கொடுத்துருந்தாலும் நம்ம ஸ்பேஸே விட மாட்டோம். அதுக்கப்புறம் அடிக்கக்கூடியதை கண்டினியூவா டைப் பண்ணுவோம். அக்யூரசி அப்படின்றத ஆல் கேப்ஸ்ல டைப் பண்ணணும். அதனால அது ஒரு பெரிய வேர்டுங்கிறதுனால அண்டர்லைன் பண்ணி கேப்ஸ்னே அவங்க கொடுத்துருக்காங்க. கொட்டேஷனுக்குள்ள தான் கொடுத்துருக்காங்க, ஸ்பேஸ் வராம கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பேப்பர் அப்படின்றத அடிச்சுட்டு இன் வேர்ட்ஸ்ல கொடுக்க சொல்லியிருக்காங்க. இது வந்து ரோமன் ஃபிகர்ல கொடுக்கணும். சாரி, ரோமன் ஃபிகர்ல கொடுத்துருக்காங்க. நாம வந்து வேர்ட்ஸ்ல கொடுக்கும் போது எப்போதும் போல ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர்ல கொடுத்துடலாம். அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா செகண்ட்னு கொடுத்துருக்காங்க. செகண்ட் அப்படின்றத அடிச்சுட்டு என்ன பண்ணிருக்காங்க? ரோமன் ஃபிகர் மேல வந்து இன் ஃபிகர் மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க. இன் ஃபிகர் அப்படின்னா நம்ம நம்பர்ஸ்ல கொடுத்துடலாம். ரோமன் ஃபிகர் அப்படின்னா கேப்ஸ். நம்ம கேப்ஸ் ஐ நிறைய வரும். ரோமன் ஃபிகர்ல வரது எல்லாமே கேப்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் வரை என்ன பண்ணுவோம்? கேப்ஸ் ஐ தான் யூஸ் பண்ணுவோம். 3 பிளேஸை வந்து அடைக்கும். பிளேஸ் வந்து கவுண்ட் பண்ணீங்கன்னா 3 பிளேஸ் வந்துடும். 2ன்னு போட்டீங்கன்னா அது கொடுக்கும்போது இப்படி போடுவோம், கொடுத்துருக்கும் போது அவங்க அப்படி கொடுத்துருப்பாங்க. ஆனால் நாம் பண்ணுறது கேப்ஸை தனித்தனி பிளேஸில் தான் விடும். சரியா? இப்போ 4னா எப்போதும் போல் கேப்ஸை கேப்ஸ் வி, கேப்ஸை கேப்ஸ் எக்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம டைப் பண்ணுவோம். கேப்ஸில் மட்டும் பண்ணுங்க. இது ஃபுல்லாமே ரோமன் ஃபிகர். இது வரையும் புரியுதா? லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்காங்க பாருங்க, நான் சொன்னதான் கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. க்ளோஸ் 2 வேர்டையும் சேர்த்து அடிக்கணும் அப்படின்னா இப்போ நான் சொன்னேன் இல்லையா என்ன சிம்பிள் யூஸ் பண்ணோம், அந்த சிம்பிள்ஸ் கூட கொடுத்துருக்காங்க. இப்போ நான் சிம்பிள்ஸ் எழுதுறேன், நீங்கள் தான் சொல்லணும். புக்கெல்லாம் விட்டுருங்க. இந்த சிம்பிள் கொடுத்துருக்காங்க. இது என்ன சிம்பிள்? ரெண்டையும் சேர்த்து வேர்டை வந்து சேர்த்து அடிக்கணும்னு அர்த்தம். சரி, ஓகே. இப்படி கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்லேட், டிஆர்எஸ் டிரான்ஸ்லேட் அப்படின்னு அர்த்தம். இந்த வேர்டு அங்கே வரணும், அந்த வேர்டு இங்கே போகணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இண்டன் சிம்பிள் பிரிச்சடிக்கணும். ஆமாம், இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. டெலிட் சிம்பிள் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரே பேராவை சேர்த்து அடிக்கணும். இதுக்கு பேர் வந்து ரன் ஆன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, நான் எஃப் டாட் பி டாட்னு கொடுத்துருந்தேன். அதுக்கு என்ன அர்த்தம்? என் டாட் பி டாட் பி டாட் நெக்ஸ்ட் பேரா, பேராகிராஃப், ஃபர்ஸ்ட் பேரா எப்படினாலும் கொடுக்கலாம். இது எல்லாத்துக்குமே ஒரே மீனிங் தான். எங்கன கொடுத்தாலும் குழம்பிடக்கூடாது. சரியா? நெக்ஸ்ட் இதை வந்து எப்படி பிரிப்பீங்க? எங்கன கொடுத்துருக்காங்க அப்படின்றத எப்படி பிரிப்பீங்க? எதுக்கு அடுத்து வர்றது நெக்ஸ்ட் பேரான்னு பிரிச்சு கொண்டு வருவீங்க. டபுள் லைன் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு அடுத்து வர வேர்டை தான் நீங்கள் என்ன பண்ணணும்? அடுத்தா கொண்டு வரணும். அந்த லைன் கொடுத்துட்டாங்கன்றக்காக அந்த லைன்ல கண்டினியூ க்ளோஸ் அதாவது ஃபினிஷ் பண்ணாம சில வேர்ட்ஸ் இருக்கும். அந்த வேர்ட் வந்து அப்படி கீழே இறக்கிற கூடாது. சரியா? அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. யூசினா என்ன? அப்பர் கேஸ். எல்சினா என்ன? லோயர் கேஸ். அப்பர் கேஸ்னா என்ன? கேப்ஸ்ல அடிக்கணும். லோயர் கேஸ்னா ஸ்மால் அடிக்கணும். ரோம்னா என்ன? ரோமன் ஃபிகர். ரோமன்னா கேப்ஸ் ஐ, கேப்ஸ் வி, அந்த மாதிரி போகும். இதெல்லாம் வந்து ரோமன் ஃபிகர். வேர்ட்ஸ்ல அடிக்கணும். WDSன்னு கொடுப்பாங்க. அப்புறம் வந்து நம்ம 1 நம்பர்ஸ்ல வேர்ட்ஸ்ல அடிக்கணும். ONE 1 அப்படி வேர்ட்ஸ்ல அடிக்கணும். அவ்வளவுதான். இப்போ வேர்டா கொடுத்துறேன். அதை வந்து நம்ம ஃபிகர்ல எனக்கு டைப் பண்ணணும். பாத்துக்கிறோம். அதுக்கப்புறம் நான் எப்படியே சொன்னதான் ஸ்லாஷ்னா என்ன? த. எஃப் டாட்னா என்ன? ஃபார். W டாட்னா என்ன? வித். O டாட்னா என்ன? அதர். ஆஃப். ஆஃப். O டாட்னா ஆஃப்னா. TH டாட்னா என்ன? தட்.
மந்த்துக்கு கொடுப்பாங்க, ஜனவரில இருந்து கொடுப்பாங்க. நம்ம இப்போ படிச்சுக்கணும் அது எல்லாமே. JAN.FEP. இந்த மாதிரி வரிசையாக கொடுத்துருப்பாங்க. இனி போக போக நீங்கள் பார்ப்பீங்க. அது எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக ஸ்பெல்லிங்கோடு நல்லா படித்து வச்சுக்கணும். இவ்வளோதாங்க இன்ஸ்ட்ரக்ஷன். இனிமேல் இந்த வேர்ட்ஸ் இருக்கு இல்லையா அந்த புக்கில் எதுக்கு எடுத்தாலும் உள்ளே போயிட்டு இதுக்குள்ளே தான் எல்லா அப்ரிவேஷன்ஸும் இருக்குது அப்படின்றதுக்காக உள்ளே வந்து டக்கு டக்கு தேடி எடுக்கக்கூடாது. ஏன்னா இது வந்து என்னன்னா சும்மா நம்ம ஓரளவு பார்க்குறது மட்டும்தான். ஆனால் உள்ள ஒரு விஷயம் கேட்குறாங்கன்னா அது நீங்கள் பக்கத்தில் சீனியர்கிட்டையோ அல்லது நான் எங்ககிட்டயோ நீங்கள் கேட்டு டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும். ரெண்டாவது இந்த லெட்டரில் ஒரு விஷயம் வருதுன்னா நீங்கள் ஏன் டவுட் கேட்குறீங்கன்னா அது ரிலேட்டடாக தான் அடுத்த லெட்டருக்குமே வரும். ஸோ தேடுற டைம் மிச்சமாகும் பாருங்க. இது எல்லாமே டைமிங் தான். செகண்ட் பேப்பர் உங்களுக்கு எவ்வளோ டைம், ஃபர்ஸ்ட் பேப்பருக்கு டைம், செகண்ட் பேப்பருக்கு டைம் இன்னும் ஜூனியர் நான் சொல்லலை. ஃபர்ஸ்ட் பேப்பருக்கு உங்களுக்கு 100 மார்க்குக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எக்ஸாம் பண்ணுவீங்க. 100க்கு எவ்வளோ மார்க் எடுக்கணும், 45. இது வந்து 45 எடுத்தா எந்த கிளாஸ்ல வருவீங்க, செகண்ட் கிளாஸ்ல வருவீங்க. அப்புறம் 100க்கு 70 மார்க் எடுத்தீங்கன்னா 70ல 60 மார்க் எடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வருவீங்க. 80 மார்க் எடுத்தீங்கன்னா டிஸ்டிங்ஷன், ஃபர்ஸ்ட் கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேல ஒரு கிரேட் இருக்கு, இந்த கிரேடுக்கு வருவீங்க. இதுதான் மெத்தட். நம்ம பாஸ் ஆனா போதும் நம்ம நினைப்பிருக்க கூடாது, அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் கிளாஸாவது எடுக்கணும். இதுக்கு எவ்வளோ மிஸ்டேக் விட்டா ஃபர்ஸ்ட் பேப்பர்ல நம்ம எப்படி மார்க் எடுக்கலாம் அப்படின்னா ஒரு மிஸ்டேக்கு கண்டிப்பா 2 மார்க் தான். எதுக்காக நம்ம அங்க வந்து குறைச்சில்லங்க குறைக்கிறாங்க, நீங்க எங்க கூட குறைக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. உங்களோட ஆக்சுவல் ஓப்பனா உண்மையை சொல்ல போனா 1.8க்கும் 2க்கும் எவ்வளவு வித்தியாசம்? 2. ஜூனியருக்கு ஒரு மிஸ்டேக்குக்கு 1.8 அளவுக்கு குறைப்பாங்க. 0.2 தான் என்ன பண்றேன் கூட இங்க குறைக்கிறேன். ஆனா அது ஆக்சுவலா தப்பு. எல்லா இன்ஸ்டியூட்லயுமே ஒரு மிஸ்டேக்கு 3 மார்க் குறைக்கிறாங்க. அப்படி ஃபில்டர் பண்ணி போனாதான் எங்க பாஸ் ஆக முடியும். ஆனா நான் அப்படி பண்றது இல்லை. ஏன்னா அப்படி பண்ணேன்னா நாங்க பிள்ளைங்க எந்த பிள்ளைங்களுமே என்ன பண்ண முடியாதுன்னா வீட்டுக்கு போக முடியாது. சரியா? அதனால நான் என்ன பண்றேன் 0.2 தான் பண்றேன். ஆனா நம்மளுடைய மனசுல இதெல்லாம் வந்து மைண்ட் வைக்கக்கூடாது. சரிங்களா? ஒரு மிஸ்டேக்கு 2 மார்க் தான். அந்த 0.2ல என்ன ஆயிரும், மிஞ்சி போனா நான் ஒரு 40 மிஸ்டேக் போட்டிருக்கேன், 30 மிஸ்டேக் போட்டிருக்கேன் அப்படின்னா ஒரு 5 மிஸ்டேக் சேர்த்து அவங்க போடுவாங்க நம்ம எக்ஸாம் பண்ற இடத்துல. ஸோ அதனால அதை வந்து மைண்ட் பண்ணாதீங்க. ஏன்னா என்கிட்ட நேற்று கேட்டவங்க ஒருத்தவங்க அப்படி கேட்டாங்க, இவ்வளவுதானே நீங்க ஏன் 2 குறைக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. சில பேர் கேட்குற கேள்வியே டெஸ்ட்டே வைக்க முடிய மாட்டேங்குது. காலையில டெஸ்ட்டுக்கு யாரெல்லாம் வர்றா உங்களுக்கு தெரியும். அந்த டெஸ்ட்ல எல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கும் போது சில பேர் கொஸ்டின் கேட்கறதுலேயே நமக்கு வந்து டெஸ்ட்டே வையடா வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஆயிடுது. அவன் ஈவினிங் பேஜ்ல அந்த மாதிரிலாம் பிள்ளைங்க இல்லை. நீங்க ஒரு 15 பேருக்கு மேல உட்காந்து அடிக்கிறீங்க டெஸ்ட், அது நல்லா இருக்கு பார்க்கவே. நம்ம இதை இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது அவங்க கேட்குற கொஸ்டின்லேயே நம்ம வந்து ஏடிக்கிட்டே கேட்கலாம். அது வந்து ஏடிக்கிட்டே கொஸ்டின் கேட்கக்கூடாது இல்லையா? அந்த மாதிரி கேட்கறதுனால நம்ம டெஸ்ட் நடக்கிறது ஒரு யூஸ்ஃபுல்லாக போயிருது. நம்ம அதை சொல்றோம் அப்படின்னா அது மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டா பிரச்சனை இல்லை. ஏன் அங்க அவன் எக்ஸாம் ஹாலில் வந்து கேட்க திருத்திருப்பானா? நாங்களாம் எக்ஸாமினராக போறோம், எங்களுக்கு கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உள்ளது தெரியும். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்படி தான் இருக்கணும், பேப்பர் கொடுக்குறது இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி நாங்கள் மாறிப்போம். ஆனா அங்க இருக்கிறதா நீங்க இப்படியே பண்ணணும், யூடியூப்பை பார்த்துட்டு அப்படி வந்து கொஸ்டின் கேட்குறாங்க. ஆனால் அதெல்லாம் வந்து மிகப்பெரிய தப்பு. இங்க குறைக்கணும்னா இங்க எப்படி ரூலோ எப்படி ஃபாலோ பண்றோமோ அதை ஃபாலோ பண்ணி போனா தான் நீங்க பாஸ் ஆக முடியும். சரிங்களா? இங்க அதாவது ஒவ்வொரு இன்ஸ்டியூட்லயும் ஒவ்வொரு ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ நான் சொல்லித்தர மெத்தட் யார் எந்த இன்ஸ்டியூட்லயே ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்க மெத்தடே வேற. அவங்க மைனஸ் பண்ணி கடைசியில பிளஸ் பண்ணி கொண்டு வருவாங்க. ஆனா நாம அப்படி இல்லை. நாம ஃபர்ஸ்டே பிளஸ் பண்ணி அப்புறமா மைனஸ் பண்ணி விளையாடுறது. ஏன்னா பிள்ளைகளுக்கு எது ஈஸியா அந்த மெத்தட் நம்ம கொண்டு போவோம். நான் படிச்சு இந்த மாதிரி படிச்சு எப்படி வந்தேனோ அந்த மெத்தட் தான் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். இதை வந்து அடுத்த இன்ஸ்டியூட்லயோ அடுத்த யூடியூப்லயோ நீங்க போட்டீங்க அப்படின்னா இருக்கிறது எல்லாமே கொலாப்ஸ் ஆகி கடைசி நீங்க எம்டியா இருக்க மாதிரி ஆயிடும். ஸோ இதெல்லாம் வந்து நமக்குன்னு ஒரு சேனல் இருக்கு. ஸோ அந்த இதில் போய் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி போட்டிருக்கோமோ எப்படி கிளாஸ் எடுக்கிறோமோ அந்த மெத்தட் இருக்கும். அப்புறம் சொல்லித்தரதுக்கு டவுட்டு கிளியரா எங்க கிடைக்கும் அப்படின்னா நம்ம இன்ஸ்டியூட்ல தான் கிடைக்கும், நம்ம வீடியோஸ்ல தான் கிடைக்கும். அடுத்ததை போய் பார்த்துட்டு இங்க வந்து தயவுசெய்து டவுட்டு கேட்காதீங்க. இங்க எப்படி இருக்குங்க, இங்க எங்க இப்படி இருக்கு அப்படிலாம் வந்து கேட்காதீங்க. சரிங்களா? அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்ல வந்து மறந்துட்டீங்க. இப்போ இதுவரை ஓகே, ஃபர்ஸ்ட் பேப்பருக்கு இது ஓகேவா? செகண்ட் பேப்பர் வரும். ஃபர்ஸ்ட் பேப்பருக்கு இது ஓகே, இதை எப்படி டைப் பண்ணணும்? டிக்குனா இதில் வைப்பீங்க, 2ல வைப்பீங்க. அடுத்த பேரா ஸ்டார்ட் பண்ணும்போது 5 ஸ்பேஸ் எப்படி விடுவீங்க? அடுத்த டிக்கா 2 டிக் விடுவீங்களா? அப்படித்தான் டிக் வச்சிருக்கோம். அடுத்த டிக்லயே நம்ம என்ன பண்ணுவோம், 5 ஸ்பேஸ் விட்டு அடுத்த பேராவை ஸ்டார்ட் பண்ணுவோம். இது ஃபர்ஸ்ட் பேப்பர். மார்ஜினோட அளவு 10 to 75. இங்கிலீஷா இருந்தா, தமிழா இருந்தா 10 to 65. இது மார்ஜினோட அளவு. புரியுதா? இது ஃபர்ஸ்ட் பேப்பருக்கு. தமிழுக்கும் இங்கிலீஷுக்கும் சொல்லிட்டு ஜூனியரா இருந்தாலும் சீனியரா இருந்தாலும் இதுதான் மெத்தடு. செகண்ட் பேப்பருக்கு நீங்க அட்டன் பண்ணக்கூடிய மார்க் எவ்வளவுனா 100 தான். அது 100 தனி, இது 100 தனி. இந்த 100ல என்னெல்லாம் அடக்கும் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட்னு ஒன்று டைப் பண்ணுவீங்க, புள்ளி விவர பட்டியல், அதுக்கு எவ்வளோனா 50 மார்க். லெட்டர்
50 மார்க். ரெண்டையும் சேர்த்தா 100 மார்க். நமக்கு இது ரெண்டையும் சேர்த்து எவ்வளவு எடுக்கணும்? 45 எடுத்தா கூட போதும். எதுக்கு? சும்மா ஜஸ்ட் நான் பாஸ் ஆகி சர்டிஃபிகேட் ஆனா போகும்டா அதுக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் கிளாஸ் கண்டிப்பா நான் ஃபர்ஸ்ட் கிளாஸாவது வாங்கணுங்க. டிஸ்டிங்ஷன் வாங்கலனாலும் பரவாயில்ல, ஆனா டிஸ்டிங்ஷன் வாங்கலாம் தாராளமா. எப்படின்றத நான் அப்புறம் சொல்றேன். இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸாவது வாங்கணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பா இதுல தாராளமா நிறையவே மார்க் எடுக்கலாம். இதுல ஒரு 60ஆவது எடுக்கணும். சரியா? இதுல ஒரு 60, அதுல ஒரு 60. ஓகே, போதுமானது ஃபர்ஸ்ட் கிளாஸ் எடுக்கிறது. ஃபர்ஸ்ட் பேப்பர்ல பேராகிராஃப் என்னென்ன ஸ்பீடு தான் ஃபர்ஸ்ட் பேப்பர் அப்படிங்கிறது. ஸ்பீடு தான். ஸ்பீடு கொஸ்டின் இனிமேலாம் கொஸ்டினா வச்சு எடுப்போம். இப்போ அடுத்த வாரம் சண்டேல இருந்து யாருமே மிஸ் பண்ணவே கூடாது அந்த ஸ்பீடு டெஸ்ட்டை. அது எதுக்காகனா டைமே வராம சில பேர் இருக்கீங்க. இன்னமே 14 நிமிஷம் 15 நிமிஷம் இருக்கீங்க. இன்னும் ஸ்பீடு புக்கை டச் பண்ணாம சில பேர் இருக்கீங்க. நேற்று ஃபீஸ் கட்டாங்களா இன்னும் டச் பண்ணல. ஸோ அந்த மாதிரி டச் பண்ணும்போது 2 பேராவை நமக்கு வந்து என்ன பண்ணணும்னா 10 நிமிஷத்துல அடிச்சு கொடுக்கணும். அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பேப்பர். அந்த ஃபர்ஸ்ட் பேப்பர் 2 பேராவை அடிச்சு முடிச்சு மிஸ்டேக் இல்லாம இருக்கிறதுக்கு தான் நான் சொல்றேன். ஒரு மிஸ்டேக்கு தான் 45 மார்க்னா எவ்வளவு விடலாம்? ஒரு 25 மிஸ்டேக் விடலாமா? 25 மிஸ்டேக் வரையும் விடலாம். 25 2 50 மார்க் போயிட்டாலும் 50 மார்க் தாராளமா எடுக்கலாம். ஆனா நாம ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு எப்படி? 10 மிஸ்டேக் தான் இருக்கணும், 10 நிமிஷத்துல அடிக்கணும். இது வந்து நான் டிசிஷன் நினைச்சு சொல்லிட்டு இருக்கேன். இப்ப 12 20 மார்க் போச்சுன்னா 80 மார்க் கிடைக்கும் நமக்கு. அப்ப அதான் நான் மைண்ட்ல வச்சு பண்றேன். ஆனா மிஸ்டேக் வந்து இன்னுமே நிறைய பேருக்கு 20 மிஸ்டேக் 30 மிஸ்டேக் விடுறீங்க. ஆனா தப்பு இல்ல, பாஸ் ஆயிருக்கீங்க. உங்களுக்கு தெரியும் சில பேர் தெரியுமே அப்படின்னு. அதாவது நான் வெளில சொல்றது கிடையாது. எப்பவுமே என்னைய பொறுத்த வரையும் எல்லாம் எப்படின்னு தெரியல. நான் எப்படி இருக்கேன்னா மேக்ஸிமம் பாசிட்டிவா சொல்லவே மாட்டேன். பிள்ளைங்க சொல்லுவாங்க ஏன் எங்களை தட்டி கொடுக்க மாட்டேங்கிறீங்க, நாங்கள் நல்லா தான் அடிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் பாசிட்டிவ் பிள்ளைகளை வந்து பேசவே மாட்டேன், நெகட்டிவா தான் சொல்லுவேன். உங்களுடைய குறைகளை சொல்றதா என்னுடைய வேலையே. நல்லா அடிக்கிறீங்களா, ஒரே வார்த்தை நல்லா அடிக்குன்னு சொல்லிட்டு போயிருவேன். ஆனா நான் வந்து அது சொல்ல மாட்டேன். நல்லா அடிச்சாலும் என்ன சொல்வேன்னா இது இப்படி இருக்கு. என்னுடைய வேலை அந்த பேப்பர்ல ஒரு குறையாவது சொல்லணும். இதுக்காக நிறைய பேச்சு கேச்செல்லாம் வாங்கியிருக்கோம். இது முதல் செட்ல எல்லாம் இந்த செட் எப்படி இருக்க போறீங்கன்னு தெரியல. யாருக்காக இந்த குறைகளை சொல்றாங்க, யாருக்காக இத்தனை பேர் முன்னாடி நம்மளை திட்டுறாங்க. அதாவது பர்சனல் வீஸா அவங்கள சத்தம் போட்டிருப்போம். அவங்களுக்கு உரைக்காது. அந்த 10 பேர் முன்னாடி பயங்கரமா திட்டுவோம். அப்போ அவனுக்கு வரும் சுருன்னு அடுத்த ஸ்பீட் அவ்வளவு அழகா அடிச்சு வந்து காமிக்கான். நமக்கு தேவை வஞ்சாலும் பரவாயில்ல, அவன் தேவை வெளில போகும்போது சர்டிஃபிகேட்டோட போகணும் அப்படின்றக்காக தான் அவனை ஹார்டா பேசுறது. சில பேர் மாமியாரெல்லாம் சண்டைக்கெல்லாம் வந்தாங்க. எப்படி வந்து மருமகளை வந்து இப்படிலாம் சண்டை போடலாம், இப்படிலாம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆடா பேசினாதான் வேலை நடக்குது. குணமா பேசினா யாராவது பேசினா கேட்கறாங்களா? என் பிள்ளைங்களே கேட்க மாட்டாங்க. இப்போ குணமா வந்து செய்யுங்கன்னா கேட்க மாட்டாங்க. இதே ஹார்டா பேசு இப்படிலாம் சொல்லிட்டாங்க, அதை பண்ணி கொடுத்தா அவங்க ஏன் பேச போறாங்க அப்படின்ற லெவலுக்கு அவங்க வந்துருவாங்க. ஸோ அதனாலதான் சில நேரங்கள்ல பசங்க முன்னாடி பிள்ளையவோ பிள்ளைங்க முன்னாடி பசங்களவோ திட்டி இருந்தா எனக்கு மனசு கஷ்டமா தான் இருக்கும். நான் அந்த இடத்துல வந்து அதை காட்டிக்க மாட்டேன். அவங்க நீங்களுமே வந்து அதை வந்து கண்டுக்காம விட்டுறணும். இந்த பிளேஸ் வந்து அவ்வளவுதான், ஒரு மணி நேரம் எல்லாருமே திட்டு வாங்கி தான் போவாங்க. பார்த்த பாதி விட்டோம் பாத்தீங்களா? இதை வந்து இதுவரை புரியுதா? 45 எடுத்தா ஜஸ்ட் செகண்ட் கிளாஸ்ல பாஸ் ஆகலாம்னு சொல்லிட்டு. இந்த லெட்டர் மார்க்கும் ஸ்டேட்மெண்ட் மார்க்கும் எப்ப ஹெல்ப் பண்ணும் நமக்கு அப்படின்னா, எப்படி பாஸ் ஆகுறீங்க, எப்படி ரிசல்ட் போடுறாங்க அப்படின்றத நான் சொல்றேன். இப்போ இதுல வந்து இங்க ஒரு 40 மார்க் 45 மார்க் பாஸ் மார்க் 50 மார்க் எடுக்கிறீங்க. நான் சொல்லிட்டேன் 25 மார்க் 25 மிஸ்டேக் கூட விட்டுருக்கங்க. உங்களுக்கு சாய்ஸ்லேயே விடுறேன். 25 மிஸ்டேக் கூட விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் பேப்பர்ல எவ்வளோ எடுக்கணும்? கண்டிப்பா 50 மார்க் வந்துடணும். 50 மார்க் கம்பல்சரி நம்மளுடைய எண்ணம். செகண்ட் பேப்பர்ல எவ்வளோ வரும் அப்படின்னா, ஸ்டேட்மெண்ட்ல 50 மார்க் சொன்னா அதுல தாராளமா 50 மார்க் எடுக்கலாம். சப்போஸ் 50 மார்க் எடுக்க முடியலனாலும் 40 மார்க் எடுக்கலாம். லெட்டர்ல தாராளமா 40 மார்க் எடுக்கலாம். 80 மார்க் எனக்கு தெரிஞ்சு எடுக்கலாம். ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேப்பருக்கு எவ்வளோ டைம் கொடுக்குறாங்க? 10 நிமிஷம் முடிஞ்சிருச்சு உங்களுக்காக. ஃபர்ஸ்ட் பேப்பர் தான் அவங்க நிர்ணயிக்கிறது. இது முடிஞ்சிருச்சு. செகண்ட் பேப்பருக்கு எவ்வளோ டைம்? 45 நிமிஷம். தடவி தேடி டைப் பண்ணா கூட நம்ம ஒரு மட்டும் மிஸ்டேக் இல்லாம டைப் பண்ண முடியும். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்றேன். நம்பர்ஸ் எல்லாம் ஃபிங்கரிங் மெத்தட்ல தான் டைப் பண்ணணும் அப்படின்னு ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். ஆனா லெட்டர் ஸ்டேட்மெண்ட்லாம் அடிக்கும் போது ஒரு கையில கொஸ்டினை பிடிச்சிட்டு தடவி எது எங்க இருக்குன்னு லெஃப்ட் சைட்ல பிடிச்சிக்கிட்டு ரைட் சைட்ல தேடி ஃபிங்கர்லாம் மாற்றி ஒரே ஃபிங்கர்ல தான் நம்பர் டைப் பண்ணுவோம். ஸோ அப்போ ஸ்டேட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்பர்ல தான் வரும். ஸோ அந்த நம்பர்ல அவங்க என்ன நம்பர் மாற்ற சொல்லியிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எங்கே போக சொல்லியிருக்காங்க, எதை என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துட்டு கரெக்டான பிளேஸ்ல அந்த நம்பரை நீங்கள் டைப் பண்ணிட்டீங்கன்னா அவங்க பார்த்து என்ன நினைச்சாலும் தலையில நின்னாலும் உங்களுக்கு இதுதான் மிஸ்டேக் பண்ணி சொல்லி மிஸ்டேக் போட வாய்ப்பே இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஸ்டேட்மெண்ட்ல 50 மார்க் வாங்கலாம். இதுதான் ஸ்டேட்மெண்ட். 50 மார்க் தாராளமாக வாங்கலாம். மேலே ஓவரேட் பண்ணக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது. அப்படிலாம் இருந்தீங்கன்னா 50 மார்க் வாங்கலாம். லெட்டரை வந்து நிறைய அப்ரிவேஷன்ஸ் வருதுப்பா, அதில் வந்து மார்க் கொடுத்துருவீங்க எனக்கு தெரிஞ்சு. ஆனால் அப்ரிவேஷன்ல ட்ரைனிங் கொடுத்து தான் அனுப்புகிறோம். அங்கே போயிட்டு அந்த பதட்டத்தெல்லாம் மறந்துடுவீங்க. லெட்டரில் வந்து எனக்கு தெரிஞ்சு 30லேருந்து 40 தான் எதிர்பார்க்க முடியும்.
பேப்பர்லேயே அதிகமாக எதிர்பார்க்குறேன். பிள்ளைங்க வந்து எப்படி சொல்கிறது, மறந்துடுறாங்க, மறந்து விட்டு வரணும். இப்போதான் வருது. நிறைய அள்ளி கொடுக்குற மார்க் எது அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் தான். ஸ்டேட்மெண்ட்டில் தான் ஃபுல் கவனம் இருக்கணும். இதில் 50 மார்க், 45 மார்க் எடுத்தால் பாஸ் மார்க். இல்லை ட்ரெயினிங் அடிக்கிறனாலும் என்ன செஞ்சிடலாம், 1 மணி நேரம் 45 நிமிஷமும் ஸ்டேட்மெண்ட்டை மட்டுமே அடிப்படா அப்படின்னு அடித்தாலும் தப்பு இல்லை. ஆனால் ஆக்சுவலாக அடிக்கக்கூடாது அப்படி. ஆனால் அப்படி அடித்தாலும் தப்பு இல்லை. நான் பாஸ் ஆனால் போதும்டா சாமி, லெட்டரை முதல் ஓரங்கட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டேட்மெண்ட் அடிப்போம் அப்படின்னு நினச்சி விழுந்து மெதுவாக அடித்த கால்குலேஷன் போட்டு அடித்தா கூட இது 50 மார்க் இருக்குது. ஜஸ்ட்டு பாஸ் ஆகி எல்லாம் வந்துடலாம். நான் நல்லா அப்படி ஃபஸ்ட் பேப்பர் அடிச்சிட்டேன், ஸ்பீடு வந்து நல்லா தான் அடிச்சிருக்கேன், கொடுத்துட்டேன். செகண்ட் பேப்பர் மட்டும் எனக்கு லெட்டர் வந்து ஒரே குழப்பலாம். லெட்டர் வந்து எப்படி கொடுப்பாங்கன்னா கர்விங் லெட்டரில் கொடுப்பாங்க. லெட்டர் நீங்கள் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சில லெட்டர் ஃபாண்ட்டோட ஸ்டைலிஸ்லாம் வந்து இதெல்லாம் வந்து நல்லா தெளிவாக கொடுத்துருக்காங்க. தனித்தனி ஸ்ட்ரோக்காக தனித்தனி எழுத்தா இருக்கு. எப்போவுமே சனிக்கிழமை செகண்ட் பேப்பர் டெஸ்ட் இருக்கும். சனிக்கிழமை செகண்ட் பேப்பர் டெஸ்ட் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை ஃபர்ஸ்ட் பேப்பர் டெஸ்ட் இருக்கும். சரிங்களா? எல்லாருமே கூட்டமாக தான் இருப்பாங்க. நம்ம கொஞ்சம் முன்னாடி வந்துட்டோம்னா அடிச்சுட்டு போயிடலாம். மார்க் எடுத்தால் தான் விடுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் அடிக்கிற மாதிரி இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும். செகண்ட் பேப்பர் நீங்கள் வர்ற டைமில் எப்படினாலும் வந்து 1 hour வந்து அடிச்சு கொடுத்துட்டு போகிற மாதிரி இருக்கும். ஈவினிங் பேஜ் மட்டும் அட்டன் பண்ண விட காலைல வெளில வாங்க. 8 to 9 பசங்களுக்கு லீவ் அப்படின்னா நான் சொல்லிடுவேன். ஒரு 8 to 9 கூட வந்து நீங்கள் அடிச்சு கொடுத்துட்டு போயிருங்க. டெஸ்ட்டை வந்து மிஸ் பண்ணவே கூடாது. கொஸ்டின் வாங்கி நீங்கள் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால சனி ஞாயிறு மட்டும் எப்போவுமே மிஸ் பண்ணாதீங்க. சரிங்களா? எங்கே போனாலும் இங்கே வந்துட்டு போங்க. சரிங்களா? லெட்டருங்கிறது இப்படி தான் இருக்கும். இதில் டிரான்ஸ்லேட் பண்ண மறந்துடுவீங்க, அப்ரிவேஷன் பண்ண மறந்துடுவீங்க. இங்கே ஒரு வேர்டை சேர்க்க சொல்லி கீழே வந்து கொடுத்துருப்பாங்க. அது நம்ம என்ன பண்ணிடுவோம், டைப் பண்ணி முடிச்சுட்டு கடைசியில் பார்ப்போம். ஸோ அதுலேயும் மார்க் போயிடும். ஸோ லெட்டரை வந்து சாய்ஸாக வச்சுக்கோங்க. இதை வந்து ஸ்டேட்மெண்ட்டை வந்து மெயினாக வச்சுக்கோங்க எப்போவுமே. ஓகேவா? இப்போ 80 மார்க் எடுத்துட்டேன்டா சாமி, இதில் 40 இதில் 40 80 மார்க்கு. ஒரு 50 மார்க் ரெண்டையும் ப்ளஸ் பண்ணுங்க, எவ்வளோ வருதுன்னு பாருங்க. 130. 130 2ஆல் டிவைட் பண்ணுங்க. எவ்வளோ வருது? 65. 65. ஃபர்ஸ்ட் கிளாஸ் வரலாமா வேணாமா? முடியுமா முடியாதா? அப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸில் வர்றதுக்கு எது ஹெல்ப் பண்ணும்? செகண்ட் பேப்பர் ஃபர்ஸ்ட் கிளாஸில் வர்றதுக்கு நமக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நான் வந்து நார்மலாக தான் எடுத்திருக்கேன். ஆனால் என்னால் இதில் வந்து 60 எடுக்க முடியல. 45 கூட எடுத்துக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஹை லெவல் மார்க் 90க்கு மேலே எது கொடுக்கணும்? செகண்ட் பேப்பர் கொடுக்கணும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு கிரேடுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இங்கே நல்லா அடிச்சிருப்பேன், நம்ம அங்கே போய் மிஸ்டேக் தாறுமாறாக விட்டுருக்கேன், அவன் டிஸ்டின்ஸில் வந்திருப்பேன். என்ன ரீசன் அப்படின்னா இது பர்ஃபெக்டாக அடிச்சிருக்கேன். அதில் சும்மா ஜஸ்ட் பாஸ் எடுத்துருக்கேன். ரெண்டையும் ப்ளஸ் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணி என்ன மார்க் வருதோ அதுதான் நீங்கள் உங்களுக்கு நிர்ணயிக்கிற ஃபர்ஸ்ட் கிளாஸாக செகண்ட் கிளாஸ் அந்த மார்க். புரியுதா? இந்த மத்தெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து கண்டிப்பாக எதை சொல்லிக் கொடுப்போம். ஆனால் இப்போயே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணுவீங்கன்றக்காக முன்னாடியே சொல்லிட்டோம். புரியுதுங்களா? இல்லை இந்த எக்ஸாம் போடுறீங்க இல்லை போட வந்துட்டீங்களா? நீங்கள் இங்கிலீஷை மட்டும் முடியுங்க, டைம் பத்தாது நமக்கு. தமிழ் எடுத்து போட்டுக்கலாம். ஸ்பீட் அடிக்கும் போது என்ன பண்ணணும்னா ஓவர் ரைட் பண்ணுங்கப்பா அப்படி சொல்லியிருக்கோம். ஓவர் ரைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ½ மார்க் தான்ப்பா போகும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஃபர்ஸ்ட் பேப்பருக்கு நீங்கள் அதை பண்ணலாம். ஒரு வேர்டு இப்போ ஸ்பீடுன்ற இடத்துல டியை முன்னாடி அடிச்சுட்டு ஈயை பின்னாடி அடிச்சிருப்பீங்க. இந்த மாதிரி அடிக்கும்போது மறுபடியும் பேக் ஸ்பேஸ் ஓவர் ரைட் பண்ணி நீங்கள் இந்த இடத்துல ஈ அடிக்கும் போது தெரியுமாப்பா? தெரியவே தெரியாது. ஸோ வேறு ஒரு வேர்டை கூட நீங்கள் ஓவர் ரைட் பண்ணியிருந்தீங்கன்னா அப்படி பண்ணலாம் அப்படின்னு ஒரு ரூல் இருந்துச்சு. இருக்குது, இன்னமே இருக்குது. அதை ஃபஸ்ட் பேப்பரில் தான் ஃபாலோ பண்ணணும். அது எதுக்காகனா பாதி மார்க்கை குறையும். இப்போ ஒரு மிஸ்டேக்கு 2 மார்க் இருக்குங்கம்மா, அதுனா ஒரு மிஸ்டேக்கு 1 மார்க் தான். எப்படி அடித்தா ஓவர் ரைட் பண்ணா எதில்? ஃபர்ஸ்ட் பேப்பர் ஸ்பீட் அடிச்சுட்டு இருக்கேன், டக்குன்னு பேக் ஸ்பேஸ்ன்றது அடிக்கடி இப்படி அவனுக்கு நேரம் ஸ்பீடு விட்டுருவேன். நம்ம அடிச்சுட்டு இருக்கோம், ஏதோ ஜி அடிக்கிறதுல எப்போ அடிச்சிட்டோம் நமக்கு அது நல்லா தெரியுது அப்படின்ற பட்சத்தில் மட்டும் ஒரே ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிவிட்டு எப்போ அடிச்சுட்டு அப்படி பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்துடும். 2 தடவை 3 தடவை பண்ணும்போது கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்துல லாக் ஆகி நின்றும். மிஷினை ரெடி பண்ணுறதுக்கு மெக்கானிக் உள்ளே வர அலோடு கிடையாது. உங்களுக்கு ஃபுல்லாமே சிசிடிவி கேமரா இருக்கும். நாங்கள் உள்ளே வர முடியாது, உள்ளே யாருமே வர முடியாது. அந்த 10 நிமிஷம் உங்களுக்கு லைஃப் வேஸ்ட்டு. அழுதுட்டு தான் வெளில வரணும். அதனால ஸ்பீட் அடிக்கும் போது எப்போவுமே என்ன செய்யக்கூடாது, இந்த மாதிரி பண்ணவே கூடாது. ஒரு தடவை அவசர தேவைக்காக ஒரு தடவை பண்ணிவிட்டு நம்ம முன்னாடி இருக்க விஷயத்தை மட்டும் டைப் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து ஸ்பேஸ் விட்டு பண்ணிங்கன்னா மிஷின் லாக் ஆகாது. ஏதோ ஒரு இடத்துல கண்டிப்பாக நம்ம 2 தடவை பண்ணும்போது லாக் ஆகி நின்றும். கண்டிப்பாக ஸ்ப்ரிங்கு தான் எல்லாமே உள்ளே இருக்கிற எல்லாமே. அப்புறம் ஒரு ஸ்பீட்லாம் முடிஞ்சு செகண்ட் பேப்பர் அப்போ மட்டும்தான் மெக்கானிக் வந்து உள்ளே கழட்டி வேலை பார்ப்பாங்க. அப்படி சமயத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா பேப்பரை டக்குன்னு எடுத்துட்டு நம்மளுடைய மிஷின் கீழே ஒன்று இருக்கும், இதுக்கு கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே வச்சுட்டு டைம் போக தான் செய்யும். வச்சுட்டு நீங்கள் இன்சர்ட் பண்ணி அடிக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த ஹாலுக்குள்ளேயே வேறு ஏதாவது மிஷின் செட்டிங்ஸோடையே வச்சுருப்பாங்க.
பேப்பர் டக்குன்னு எடுத்துட்டு போய் அந்த பேப்பரை அங்கே வச்சு ரொட்டேட் பண்ணி கடகடன்னு அடிச்சு முடிச்சுட்டு அங்கே இருக்க சூப்பர்வைசர்ட்ட நீ மிஷின் ரிப்பேரு அதனால இந்த மிஷினில் உட்காந்துருக்கேன்னு சொல்லி சைன் வாங்கிட்டு அப்புறம் பேப்பர் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த மிஷினோட ஃபாண்ட் வேற மாதிரி இருக்கும், அந்த மிஷினோட ஃபாண்ட் வேற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது மால் ப்ராக்டிஸில் போட்டு உங்களுக்கு பேப்பரே திருத்த முடியாது. ரெண்டாவது ஒரு வருஷம் 2 வருஷம் உங்களுக்கு எக்ஸாமே பண்ண முடியாம ஆக்கிடுவாங்க பேப்பர் வேல்யூ பண்ணுற இடத்துல. ஓகேவா? அதனால மிஷின் ரிப்பேர்னா மிஷின் மாற்றி அடிக்கலாம். அந்த 10 நிமிஷத்துக்குள்ள தான் உங்கள் லைஃபு. நமக்கு மிஷின் சரியாக இல்லை, ரிப்பேர் ஆச்சு, மெக்கானிக் வரல, எந்த ரீசன் கேட்க மாட்டாங்க. 10 நிமிஷம்ன்றது நமக்கு மிஷின் ரிப்பேர் ஆச்சுன்றக்காக ஒரு செகண்ட் எக்ஸ்ட்ரா கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு ஒரு மனிதாபிமானமே இருக்காது. ஏன்னா அவங்க கவர்மெண்ட்ல என்ன ரூலோ அதான் ஃபாலோ பண்ணுவாங்க. எல்லா பக்கமே இந்த முடிகிற டயத்தை அந்த கேமரா மூலயமா ரோட்ல வாட்ச் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அதனால அவங்க நினைச்சாலும் கொடுக்க முடியாது. எல்லாரும் அமைதியாக இருக்கும்போது நீங்கள் மட்டும் அடிச்சா அந்த 100 பேருக்குள்ள எப்படி இருக்கும்? வித்தியாசமா இருக்குமா இருக்காதா? ஸோ அது எல்லாமே கண்டுபிடிச்சிருவாங்க. அதுக்கெல்லாம் அலோட் கிடையாது. அப்போ அந்த 10 நிமிஷத்தை நம்ம எப்படி யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்தணும்னு யோசிக்கோங்க. நான் சொல்லுவேன் இந்த மிஷின் தாப்பா எக்ஸாமுக்கு, இந்த மிஷின் தாப்பா எக்ஸாமுக்குன்னு உங்களுக்கு இப்போ அலாட் பண்ணிடுவேன், நாளைக்கு யூஸ்ஃபுல்லாக அலாட் பண்ணிடுவேன். ஆனால் அந்த மிஷின் அங்கே போய் நம்ம பேட்சுக்கு சரி செய்ய பார்த்துக்கோங்க. நம்ம பேட்சுக்கு, ஏன்னா அதுக்கு முன்னாடி எல்லாம் அடிச்சு வச்சுட்டு போயிருப்பான், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விண்டு இருக்கும். நம்ம போய் அடிக்கும்போது குடிக்கணும். இதுதான் நடக்கிற உண்மை. ஒவ்வொரு பேட்சுக்குமே ஒரு விஷயம் நடக்குது. மிஷின்லாம் மெக்கானிக்காக முதல் நாளே வர வச்சு சரி பண்ணி தான் கொண்டுட்டு போவோம். அந்த டிரான்ஸ்போர்ட் இருக்கு, நாங்கள் மிஷினை தூக்கி வைக்க, அங்கேருந்து தூக்கிட்டு போக, பிள்ளைங்க என்ன எல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. மிஷினை தூக்கிட்டு போகிற இடத்துல கூட போகும்போது கூட ரிப்பேர் ஆகிடும். அது எங்களுக்கு போன உடனே எங்களுக்கே டென்ஷனாக ஆகும். ஏன்னா மெக்கானிக் இப்போ தான் வேலை பார்த்து சொன்னோம் இப்படி இருக்கேன்னு. அதுக்கு என்ன நான் சொல்ல வரேன்னா, இப்போ டெஸ்ட் நான் ஞாயிற்றுக்கிழமை சொல்கிறேன்னா இது ஏன் மிஷின் தான், நான் இதில் தான் அடிப்பேன், வேறு இதெல்லாம் உட்கார மாட்டேன், இப்படி சொல்கிறவன் கண்டிப்பாக எக்ஸாம்கால பாதிக்கப்படுவான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், இந்த மிஷினை நீ அடின்னு சொன்னால் எனக்கு தெரியும் இது எக்ஸாம் போகிற மிஷின் அப்படின்னு சொல்லி இது நல்லா அடிக்கும்னு. ஒரு பேர்டான ஒரு பிகினரான ஒரு ஃபிங்கரிங் மிஷினில் போய் நான் அடின்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அடித்தாலும் தப்பு இல்லைன்னு சொல்லுவேன். ஒரு மிஷினுக்கு ஜூனியராக இருந்தீங்கன்னா 5 பேர் போட்டிருக்கோம். அந்த 5 பேருமே ஒவ்வொரு ஸ்பீட் அடிக்கணும்னு நினைப்பேன். ஒரு ஸ்பீட் அடிச்சு நீங்கள் இப்போ மிஷினை மாறினா தான் அந்த மிஷினுக்குரியவே அடுத்து வந்து ஒரு ஸ்பீட் அடிப்பேன். அதனால் அந்த விட்டு கொடுக்குற தன்மை கண்டிப்பாக வேணும். செகண்ட் பேப்பரையும் நான் என் மிஷினில் தான் அடிப்பேன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா மார்ஜினோட அளவு எல்லா ஸ்கேலுக்கு எல்லாத்துக்குமே ஸ்கேல் இருக்குது. அப்படித்தானமா அந்த ஸ்கேலோட அளவு தெளிவாக தெரிஞ்சால் போதும் எந்த மிஷினில் வேணாலும் நம்மளால் செகண்ட் பேப்பர் அடிக்கலாம். அதையும் நீங்கள் ட்ரைனிங் எடுத்துக்கணும். எல்லா மிஷினுமே அடிச்சு எனக்கு இது செட் ஆகாது, அது செட் ஆகாது, 10 நிமிஷம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக பரவாயில்ல இந்த மிஷின் ஃப்ரீயாக இருக்கா, அதில் உட்காந்து நான் அடிச்சு ட்ரை பண்ணுறேங்க அப்படின்னு சொல்லி சும்மாவது ட்ரை பண்ணவாது செய்யலாம். புரியுதுங்களா? வெளில உட்கார டயத்தில் உள்ளே இருக்க மிஷின் ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா உட்காந்து ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகே, நான் பேச வந்ததே மறந்துட்டேன். ஃபர்ஸ்ட் பேப்பரில் ஸ்பீடுக்கு ஓவர் ரைட் பண்ணால் ஹாஃப் மிஸ்டேக்காக எடுத்துக்கிடுவாங்க. முதல் எத்தனை மிஸ்டேக் எடுத்து விடலாம்னு சொன்னேன்? 25 மிஸ்டேக்ஸ் விடலான்னு சொல்லியிருந்தேன்னா, நீ ஓவர் ரைட் பண்ணியிருந்தேன், ஓவர் ரைட் பண்ணிகிட்டே இருந்தேன் அப்படின்னா என்ன ஆகுதுன்னா நம்மளால டைம் கொண்டு வர முடியாது. கடைசி நேரத்தில் ஒரு லைனோ 2 லைனோ விட்டுருவோம். ஆனால் ஓவர் ரைட் பண்ணுனா எத்தனை மிஸ்டேக் வரையும் விடலாம்? 50 மிஸ்டேக் வரையும் விடலாம். செகண்ட் பேப்பருக்குரிய ட்ரிக் என்னன்னா, நீ ஓவர் ரைட் பண்ணாலும் பண்ணலைனாலும் ஒரு மிஸ்டேக்குக்கு 2 மார்க் தான். அதனால அந்த இதை கொண்டு போய் செகண்ட் பேப்பரில் பண்ணிடாதீங்க. செகண்ட் பேப்பரில் ஓவர் ரைட் பண்ணீங்கன்னா நான் அந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்கேன், தானாக வந்து நான் தப்பு பண்ணிட்டேன்னு போயிட்டு குற்றத்தை ஒத்துக்கொள்வோம் இல்லையா? அந்த மாதிரி என்ன பண்ணணும்? கண்டிப்பாக ஓவர் ரைட் பண்ணணும். இங்கே நான் அடிச்சு நான் ஸ்பீட் வைக்கும் போது நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? பண்ணக்கூடாது. ஏன்னா நான் திருத்த முடியாது என்னால். அதனால மித்த நேரத்தில் நீங்கள் பண்ணிடுங்க. ஓகே, தனியாக அடுப்பு வந்து அடிச்சு பாருங்கப்பா அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? அப்போல்லாம் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்? ஓவர் ரைட் வந்துச்சுன்னா ஓவர் ரைட் பண்ணிடுங்க. ஓவர் ரைட் பண்ணது பெரிய விஷயம் இல்லை. எந்த இடத்துல விட்டோம் அப்படின்றத கரெக்டாக இங்கே பார்க்கணும். இங்கே பார்க்கும்போது தேடக்கூடாது, அதுலேயே டைம் வேஸ்ட்டாக போயிடும். அப்படி இருக்கவங்க என்ன பண்ணுங்க, நீ மிஸ்டேக் அடித்தாலும் பரவாயில்ல, அடுத்து கரெக்டாக அடிக்கணும்னு நினச்சி அடிச்சு போயிட்டே இருங்க. ஓகே, எல்லாம் தேடுற டைம் வேஸ்ட் ஆகி போயிடும். கரெக்டாக இங்கே விட்டாங்கன்னா சில பேர் அக்யூரேட்டாக போட்டவே கரெக்டாக அங்கே பார்த்து கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க மட்டும் இதை ஃபாலோ பண்ணுங்க. இப்போ நம்ம ஸ்டேட்மெண்ட் கொஞ்சம் பெருசு. டைம் என்னாச்சு? 1/2 மணி நேரம் தான் இருக்குது.